மக்களே, நமக்கு சில நல்ல விஷயங்கள் அனைத்தும் காலம் கடந்த பின்பு தான் நமக்கு தெரிய வருகிறது. அன்னைக்கு திரு நம்மாழ்வார் ஐயா எவ்வளவோ இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னாப்புல. அப்போல்லாம் யாரும் கேட்கவும் இல்லை. ஒரு சிலர் கேட்டிருப்போம், பலர் கேட்காம இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமையில் நம்ம சாப்பிட்றது என்ன, எல்லாமே மேக்ஸிமம் கெமிக்கலான விஷயங்களாக இருக்குது. ஆர்கானிக் பொருள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அப்படி யாராவது ஒரு சிலர் தான் இன்றைக்கும் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்லும் அறிவுரையை கேட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் விவசாய நிலங்களில் பல வகையான ரசாயனத்தை யூஸ் பண்ணி மலடாக்கிட்டோம். இன்றைக்கி அந்த விவசாய நிலத்தை புதுப்பிக்க நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்குள்ள நிலைமையில் ரொம்ப பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் அன்றைக்கி தெரியாது அந்த ஐயா சொன்ன விஷயங்கள். இன்றைக்கி நான் ஒரு காலம் கடந்துருச்சு. இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி நிலம் இருந்தால் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த பதிவுகள்லாம் நான் பதிவு பண்ணேன். ரொம்ப பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. பாருங்கள், மேற்கொண்டு இந்த ஜெனரேஷன் இதை ஃபாலோ பண்ணலைன்னா அடுத்த ஜெனரேஷனாச்சும் இதை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாங்கன்னா அந்த ஐயாவுக்கு நாம் கொடுக்கும் உயர்ந்த மரியாதை இதுவாக தான் இருக்கும். வாங்க மக்களே, தொடர்ந்து இந்த பதிவுகளை பார்ப்போம். ஒரு பகுதி தான் இந்த மூடாக்கு போடுறது. இந்த மூடாக்கு போடுறத முத உலக அளவுல கடைபிடிச்சு வெற்றி கண்டவன் ஒரு ஜப்பான்காரன். அவன் பேரு மசானோபு ஃபுகுவோகா. அவன் அந்த இருக்கிற விவசாய கல்லூரியில படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினவன். அவன் என்ன செஞ்சான்னா, நெல்லை அறுத்து வயல் வரப்பிலேயே அடிச்சுட்டு நெல்லை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தான். வைக்கோலை மறுபடியும் நிலத்துல உதறிட்டான். அப்போ ஒரு வருஷத்துல 6 மாசத்துல வளர நெல்லும் 6 மாசத்துல வளர்ற பார்லியும் பயிர் பண்ணான். அப்ப நெல்லை இருக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பார்லி விதைச்சான். பார்லி இருக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நெல்லை விதைச்சான். 2 பயிர்லயுமே தானியத்தை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்தா வைக்கல நிலத்துல போட்டுட்டான். அப்படியான பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் 1 ஏக்கர்ல 2 ஏக்கர் வைக்கோட அது சேர்ந்து போயிடுச்சு. அப்ப 10-15 வருஷம் ஆயிட்ட பிறகு அது எப்படி இருக்குன்னா, அது மெத்த மாதிரி இருக்குது. அவனுடைய நிலம் விடுவர பனித்தண்ணிய கூட அது உறிஞ்சி வச்சுக்குது. மழை தூத்தல் அது உறிஞ்சி வச்சுக்குது. எப்போதுமே நிலம் மூடி இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? பயிர் இருக்கும் போதும் மூடி இருக்குது, அது அறுத்த பிறகும் மூடி இருக்குது. சரிதானா? இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்க வேண்டியது. நம்ம நிலம் எல்லா காலத்திலும் மூடி இருக்கணும். இது திறந்து போடக்கூடாது. நம்ம இதுவரையிலும் உற்பத்தி பண்ண தானியங்கள் எல்லா கோடவுன்லயும் இருக்கு, ஸ்டாக் வச்சிருக்காங்க. எல்லா வளர்ச்சி திட்டங்களையும் நிறுத்திடணும். நடக்கிறது ஒரே ஒரு வேளை மட்டுமே நடக்கணும். விதைகளை சேகரிக்கிறது, குழி தோன்றது, எரு தயாரிக்கிறது, உள்ள கொட்டுறது, மரக்கண்ணை நடுறது, இது மட்டுமே நாடு முழுவதும் நட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சோம்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல பழைய தமிழ்நாட்டை மறுபடியும் நம்ம கொண்டு வருவோம். அந்த மரங்கள் இருந்த போது மழை பெஞ்சது, இல்லாத போது இல்லை. அதுக்கு பேர் பருவமழை. அந்த பருவமழைங்கிறது என்ன பண்ணும்னா, ஆடி மாசத்துல வரும், ஆணி மாசத்துல வரும். நம்ம விதைக்கிற நேரத்துல மழை வரும். சரிதானா? ஆனா இப்ப வர்றது அது வர்றது இல்ல, புயல் மழை வருது. புயல் மழை விதைக்கிற நேரத்துல வராது, அறுக்க போற நேரத்துல வரும். சரிதானா? நாம நினைக்கிற நேரத்துக்கு வராது, நமக்கு வேணுங்கிற நேரத்துல வராது. அது கூட இந்த பகுதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கடலோரத்துல தான் வரும். சரிதானா? இப்ப கடலோரத்துல ஆந்திராவில் அடிச்சது 33 பேர் செத்து போனாங்க. நிறைய மரங்கள் வேறு பேர்த்துக்கு விழுந்துச்சு, மிருகங்கள்லாம் போச்சுருக்காங்க. சென்னையில இருக்கவன் வருத்தப்பட்டு அங்க போகும்போது அந்த புயல் இந்த பக்கம் வராம போயிடுச்சு. ஏன்னா புயல் வந்தாதான் உங்களுக்கு குடிக்க தண்ணியே கிடைக்கும். அந்த கடத்துல இருக்கு, நாடு முழுவதும் அந்த கடத்துல இருக்குது. அப்ப சென்னை கடலுக்கு பக்கத்துல இருக்கு, அங்க பெய்யுது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல பெய்யுது, நாகப்பட்டினம் மாவட்டத்துல பெய்யுது, அங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல கூட பெய்ஞ்சிருக்கு. இவ்வளவெல்லாம் மேட்டுக்கு அந்த புயல் மழை வரதுக்குரிய வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப கம்மி. அதனால பருவமழை நமக்கு ஒண்ணுதான் வேணும். அதனால நாடு முழுதும் மரம் நட வேலை செய்யணும். நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், கண்ணா பின்னான்னு மரங்களை நட்டுவிட்டு ஐயோ காஞ்சி போச்சு ஊத்துறது தண்ணியில அப்படின்னா கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய உழைப்பு வீணா போயிடும். மழை இருக்கிற நேரத்துல, ஈரம் இருக்கிற நேரத்துல எங்க எல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் குழி தோன்ற வேலையை செஞ்சிடணும். அதுல நிறைய இலதலைகளை போட்டு செடி சேத்தையை போட்டு சாணி தெளிக்கிற வேலையை மட்டும் செய்யணும். எப்படி நம்ம குப்பை குழி தயார் பண்றோமோ அதே மாதிரி. இன்னொரு இடத்துல எங்க தண்ணி வசதி இருக்கோ அங்க சாக்குல இந்த மரக்கண்ணுகளை வச்சு அதை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பஞ்சகவியம் தெளிச்சு, இந்த அமிர்த கரைச்சல் தெளிச்சு, மூலிகை பூச்சி வட்டத்தை வச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்த மழை காலம் தொடங்குது பாருங்க, பருவகாலம். அப்ப இதை கொண்டு போய் அந்த ஊறி கிடக்கிற அந்த குழியில நடரும். நட்டினா வளர்ந்த கண்ணு உரம் சேர்ந்த அந்த குழி மழை காலம் அடுத்த கோடை வரதுக்குள்ள அது ஆளாய் நிற்கும். இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்ட வித்தைகள். போராட்டங்கள்லாம் இதே வேலை தான் செஞ்சிருக்கோம். அப்ப நம்மளோட உங்களோட இணைஞ்சிட்டேன் அப்படி சொன்னா உங்களுடைய உழைப்பு துளி கூட வீணா போகாம அத்தனையும் பலனா மாறணும்னா நம்மளுக்குள்ள ஒரு பயிற்சியாளர் பயிற்றுனர் குழு ஒன்று தயாரிக்கணும். அந்த பயிற்றுனர் குழு தயார் பண்ற வேலையை பொறுப்பா நான் எடுத்துக்குவேன். எங்கெங்கெல்லாம் காடு இருக்கோ கூட்டிட்டு போவேன். எங்கெங்கெல்லாம் அங்க மக்கள் இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுவேன். நீங்க ஊர் ஊரா போய் இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும். நம்ம வீடுகளில் சுற்றி மரம் நடணும், நம்முடைய தோட்டங்களில் மரம் நடணும், ஆஸ்பத்திரியை சுற்றி மரம் நடணும், பள்ளிக்கூடத்தை சுற்றி நடணும், ரோடோரத்தில் மரம் நடணும், மேய்ச்சல் நேரத்தில் மரம் நடணும். அந்த ஒரு வேலை மட்டுமே செய்யணும். 10 வருஷத்துக்கு வேற எந்த வேலையும் செய்ய வேண்டிய